Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோல YouTube ஓட மானிடைசேஷனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், அதாவது ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது 2022ல YouTube மானிடைசேஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லா வீடியோ பார்க்க போறோம். சரிங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லுவேன். சரிங்களா, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனல் புது வியூவரா இருந்தா கண்டிப்பா நீங்களும் ஒரு யூடியூபரா தான் இருப்பீங்க. அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்து யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு மோடி ரீச் ஆப்லுக்கு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எவ்வளோ மோடி தருமோ அது மாதிரி தான் எங்கள் எனக்கும் மாதிரி. சரிங்களா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் மானிடைசேஷனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதாவது 2022ல் என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து கூகுள் குரோமில் டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை நீங்கள் ஆன் பண்ணிங்க. சரிங்களா, அந்த ஏரோ மார்க் தொட்டு இங்கே டெஸ்க்டாப் சைட்னு கண்டிப்பாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு இதில் இப்போ சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா, www.youtube.com முடிச்சு சர்ச் பண்ணுங்க. சரிங்களா, ஆமாங்க, சர்ச் பண்ண சும்மா www.y போட்டோம் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, இப்போ கிளிக் பண்ணோன்னா நம்ம சிஸ்டமில் காட்டுறீங்களா, அது டெஸ்க்டாப்பில் காட்டுறாப்லேயே அந்த இது காட்டு. சரிங்க, அந்த பேஜ் ஆமாங்க, அதுதான் டெஸ்க்டாப் சைட்டுங்கிறது. சரிங்களா, யூடியூப் சேனலோட. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள், நம்ம உங்கள் சேனல் வந்துரு. சப்போஸ் இதுதான் உங்கள் சேனல்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு சேனல்னா சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே அதை கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதாவது உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கலாம், உங்கள் சேனலை மாற்றிக்கலாம். சப்போஸ் இதே சேனல்னா நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே தான் போகும். சரிங்களா, அதனால் அந்த ஆப் வந்து நீங்கள் அழிச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் ஆப்பில் போகலின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டு அந்த நம்ம யூடியூப் ஸ்டுடியோ பேஜுக்கு போயிருங்க, டேஷ்போர்டுக்கு போயிருக்கு. சரிங்களா, சப்போஸ் நீங்கள் ஆப் வச்சுருந்தா டெலிட் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா, ஆமாங்க, அப்போ இல்லைன்னா இப்போ வந்துச்சு. அதுங்க ஆப் அழைச்சிட்டு வந்துட்டேன், இப்போ என் டேஷ்போர்டுக்கு வந்துச்சு. சரிங்களா, இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒரு 8 சிம்பிள் 9 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் டாலர் சிம்பிள் இருக்குது, அந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணி. சரிங்களா, ஆமாங்க, இந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் நம்ம இதோட ரெகுலேஷன் வந்து சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து இதோட இப்போ வந்து 2022 இந்த யூடியூப் ரூல்ஸை பற்றி பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோன்னு, அப்புறம் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணியிருக்கோன்னு, அப்புறம் நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதாவது உங்கள் சேனலுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப்புறம் கீழே பாருங்கள் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து 0 இருக்கும். சரிங்களா, ஆமாங்க, ஸ்ட்ரைக் அதாவது உங்கள் ஸ்ட்ரைக், அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு, காப்பிரைட் கிளைம் வேறு, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வேறு. சரிங்களா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்ங்கிறது இந்த யூடியூபோட பாலிசிக்கு நீங்கள் அப்பாற்பட்டு வீடியோ போட்டால், அதாவது நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அதாவது அன்வான்ட் கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா அவங்க வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து 7 நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. வார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து அந்த உங்கள் மானிடைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நான் அதனால தான் இப்போ குவான்டிக்கிறேன் நண்பா. சரிங்க, நான் அப்படி ஐபிஎல் மேட்ச் வந்து ஃப்ரீயாக பார்க்குறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் அதாவது 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோன்னு, அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணோன்னு, அப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் பண்ணியிருக்கோன்னு, அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு வந்து விழாமல் இருந்திருக்கோம். சரிங்களா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரிங்களா, ஸ்ட்ரைக்லாம் 3 மாதத்தில் போயிருந்தா, ஆனால் 3 மாதம் வெயிட் பண்ணணும். சரிங்களா, ஆமாங்க, அந்த ஸ்ட்ரைக் விழுந்த வீடியோவை டெலிட் பண்ணக்கூடாது 3 மாதத்துக்கு. அப்போ தான் அவங்க வந்து கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. சரிங்களா, ஆமாங்க, இந்த வீடியோவில் டவுட் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபராக தான் இருப்பீங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வருது, அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அது எனக்கு முன்னாடி கிடைச்சாப்புக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.